ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்ரத்னம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லும் போது செங்கோட்டையன் தினகரன் அவர்கள் 2 பேர்கிட்டையும் தினமும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டிசம்பர் 15 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருந்தாரு. அதுக்குள்ள திருந்தலைன்னா திருத்தப்படுவார்கள் அப்படின்னா ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தார். இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய ராஜினாமாவை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்து புது கட்சி ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களா 3 பேர் இணைந்து? இல்ல செங்கோட்டையன் அவருடைய வழி வேறு வழியாக தனி வழியாக இருக்க போறதா? இல்ல, நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் ஆலோசனை கூட்டத்தில் அறிவிப்பதற்கு முதல் நாளே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சற்றப்ப தாவேகா என்று சொல்லக்கூடிய விஜயுடைய கட்சிக்கு செல்வதாக செய்திகள் பரவலாக பேசப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே அவர் கிட்டத்தட்ட அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தினகரன் அவர்களுடைய அந்த அவர்களுடன் பயணித்த அந்த நிலைப்பாட்டிலிருந்து வேறு வியூகம் வகுத்து அவர் சென்று கொண்டிருப்பதாகத்தான் நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவையும் ஒரு சீர்கேட்டையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்து இந்த இயக்கத்தை சின்னாபின்னமாக்கக்கூடிய பணியை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இப்போ செங்கோட்டையனோட இந்த நகர்வுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. எதற்குங்க செங்கோட்டையனை 2 மாதங்களுக்கு முன்னால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லிக்கு அழைத்து பேச வேண்டும்? எதற்கு உள்துறை அமைச்சர் பேச வேண்டும்? அவர் பேசிய பிறகு அவருக்கு அதோட தொடர் நிகழ்ச்சியாக அவர் என்ன சொன்னார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று சொன்ன அந்த செய்தியை அவர்கள் நெஞ்சார நேரடியாக ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த இணைப்புக்கான வேலையை பாரதிய ஜனதா செய்திருக்க வேண்டுமே. ஆனால் இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் நெருங்கிய வட்டாரத்தில் சொல்வதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி என்னை அழைத்து பேசி தேவையில்லாமல் தாய் கழகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனை உருவாக்கிவிட்டது மட்டுமல்ல, இன்றைக்கு நட்டாற்றில் விடுவதைப் போல நான் கட்சியிலிருந்து என்னை வெளியேற்றக்கூடிய நிலைக்கு ஒரு சூழல் உருவானது என்றால் அது நான் டெல்லிக்கு மேற்கொண்ட விஜயம்தான், பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்ததுதான். அவர்கள் எனக்கு உத்தரவாதம் சொன்னபடி இணைப்புக்கான வேலை நடந்திருந்தால் இன்றைக்கு கட்சியானது ஒரு நல்ல சூழலை நோக்கி சென்றிருக்க வேண்டும். எனவே அதனால் தான் அதிர்வு உண்டு. நீக்கப்பட்டு விட்ட நிலையில் நாம் என்ன எதிர்கால திட்டம் என்ன என்று யோசித்த நேரத்தில் நான் ஓபிஎஸ் தினகரன் திரு சசிகலா அம்மையாருடன் பயணிப்பதாக இருந்தால் திரு தினகரன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத நிலைமை இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இடையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் நாம் ஒரு நிலையான ஒரு உருப்படியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர் பேசப்படுவதை போல ஒருவேளை தாவேகாவுக்கு சொல்கிறாரோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்கிறாரோ என்ற நிலையில் ஏதோ அனைத்து நம்ம பேசலாம். திரு சுப்ரத்னம் இணைப்புல இருங்க.